நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரான் அப்டேட்ல சில விஷயங்கள் நம்ம பேச போறோம். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது இப்ப வெடிக்குமா? அப்புறம் வெடிக்குமா? அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும், நமக்கான என்ன ஒரு எதிர்பார்ப்பையும், அல்லது பயத்தையும் குடுக்குது. அப்புறம் இன்னொரு பக்கம் இஸ்ரேல். அ அதுக்கப்புறம் அமெரிக்கா, இந்தியாவ பத்தி என்ன சொல்லியிருக்கு? அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். அது இல்லாம கடந்த 20 வருஷமா அமெரிக்கா ஈரான்ல ஒரு பெரிய அளவுக்கு திருட்டு பண்ணியிருக்கு. அது என்ன மாதிரி திருட்டு? ரொம்ப டெக்னிக்கலா அது பேசுறது என்ன மாரி திருட்டு? அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா பேசப் போறோம். நான் கசாலி. கசாலி டிகோட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் திங் அ இங்க உலக அளவுல க்ரூட் ஆயில் இருக்கு இல்லையா? கச்சா எண்ணெய். அது விலை உயர்ந்திருக்கிறது. ஏன்னா 112, $115 இருந்து திரும்ப 100, 95, 90 அப்படின்னு போய் இறங்குச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆ இப்போ $106 விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்போ விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு காரணம் ஹர்மோஸ் ஈரான் குளோஸ் பண்ணியிருக்கு. ஹர்மோஸுக்கு வெளியில அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல்கள் வச்சு பிளாக் பண்ணியிருக்கு. பிளாக்கேட். அப்படிங்கும்போது இதெல்லாம் சேர்த்து இங்க பிரச்சனை ஜாஸ்தியாயிருக்கு. உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை இது $106க்கு அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது. சரி. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கு? அமெரிக்கால வச்சு இஸ்ரேலோட முக்கியமான ஆட்கள், ஈரானோட அந்த பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் ஜேடி வான்ஸ் தலைமையில சில முக்கியமான நபர்கள்லாம் சேர்ந்து அமெரிக்கால பேசியிருக்காங்க. இன்னும் 15 ஒரு 3 வாரத்துக்கு லெபனான், இஸ்ரேல் ட்ரூஸ், அதாவது இடைக்கால போர் நிறுத்தம் நிகழும். இதுல என்ன முக்கியமா பேசியிருக்காங்கன்னா, இந்த 3 வாரத்துல அமெரிக்காவோட உதவியோட லெபனான் இப்ப இருக்கிற ஆட்சி, அந்த ஆட்சி யாரோடதுன்னா, அமெரிக்காவோட அடிமை ஆட்சி. இஸ்ரேலோட அடிமை ஆட்சி. அது இப்போ என்னன்னா, இஸ்ரேல், லெபனான்ல இப்ப இருக்கிற ஆட்சி, அமெரிக்கா உதவி. இதெல்லாம் சேர்த்து அங்க ஹிஸ்புல்லாவ டோட்டலா அடியோட அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரியத்த கையில எடுத்திருக்காங்க. அதுக்கு இப்போ 3 வார இடைக்கால போர் நிறுத்தம் ட்ரூஸ், அது சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல எப்படின்னா, ஒண்ணு அ ய லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவ பயங்கரமா அடிக்கணும். பிளஸ் இப்ப இந்த 3 வாரம் போர் நிறுத்தம் சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த டயத்துல ஈரான எப்படி நம்ம அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு பிளான் பண்ணணும். இப்ப லெபனான லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை எராடிகேட் பண்ணணும். அப்படின்னா மொத்தத்துக்கு அழிச்சு ஒழிக்கணும் 1. அதுக்கப்புறம் ஈரான் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தணும். அதுக்கு இந்த 3 வார இடைக்கால போர் நிறுத்தம் ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படின்னு அமெரிக்காவும், இஸ்ரேலும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிளான்ல ரொம்ப அண்டர் கிரவுண்ட்ல ரொம்ப முக்கியமா இருக்கிறது ஜேர்டு குஷ்னர். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அங்க பேச்சுவார்த்தைக்கு போறதுல 3 பேர்ல முக்கியமான ஒருத்தர். அவர் ஒரு ஒரு என்ன சொல்றது? அடிப்படையில பயங்கரமான ஒரு யூதர். அப்புறம் யு ட்ரம்போட மகள கட்டின மருமகன். அப்போ இந்த ஆளோட முக்கியமான விஷயமே என்னன்னா, காசாவ மொத்தத்துக்கு தரைமட்டமாக்கி அத உலகத்தின் நம்பர் 1 அந்த சீ ஃப்ரண்ட், கடல் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரமா, என்னது ஒரு சீ ஃபேசிங், அ கடல பார்த்த மாரி இருக்கிற ஒரு மிகப்பெரிய நகரமாவும், அ அதுக்கப்புறம் பெரிய என்டர்டெயின்மென்ட் ஹப்பாவும் கொண்டு வரணும். துபாய விட ஜாஸ்தி முக்கியமா கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல, ஆரம்பத்தில இருந்தே கடந்த ஒரு 4, 5 வருஷத்துக்கு மேல பிளான் பண்ணி கொண்டு வந்து சேர்த்ததுல முக்கியமான ஆளு ஜேர்டு குஷ்னர்ன்னு சொன்னாங்க. அத பத்தின விரிவான விஷயங்கள் இருக்கு. அது தேவைப்பட்டா அடுத்து தனி வீடியோவா ஜேர்டு குஷ்னர் அப்படின்ற தலைப்புல ஒரு தனி வீடியோவா போடலாம். என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் யார் என்னங்கிறத போட முடியும். ஸோ, இப்ப இந்த 3 வார போர் நிறுத்தத்துக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஓகே. அடுத்து அப்பாஸ் ஆராச்கி திடீர்னு ஒரு முக்கியமான ஒரு வெடிகுண்ட தூக்கி அமெரிக்கா மேல வீசியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி மூடித்தான் இருக்கும். எதுவரைக்கும்? அமெரிக்கா அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா? எப்ஸ்டீன் ஐலேண்ட் ஃபைல்ஸ் வேண்டியதில்ல. எப்ஸ்டீன் ஐலேண்ட பத்தி டீட்டெயில் உலகத்துக்கு சொல்ற வரைக்கும் இந்த ஹார்மோஸ் மூடி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது உண்மையிலேயே அவரு சொன்ன செய்தி தானா? அல்லது யாராவது ஒரு டகால்ட்டி வேலை பார்த்துருக்காங்கன்னு தெரியல. ஆனா செய்தி உலா வருது. அப்ப எப்ஸ்டீன் ஐலேண்ட பத்தி அமெரிக்கா சொன்னா தான் நான் ஹர்மோஸ் திறப்பேன் அப்படிங்கிறது. இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? ஆனா ஏதோ சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அது போக இப்போ இங்க கல்ஃப்ல இருக்கிற
நம்ம ஜிசிசி கண்ட்ரி அரப் ஷேக்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க அடிமடியில அப்படியே வயித்துல புளிய கரைக்க உட்காந்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈரான் அடிப்பாங்களா? அது இல்ல. இப்போ அமெரிக்கா ஏதாவது வந்து இந்த தளங்கள் வேணும்னு சொல்லி பிரஷர் குடுக்குறாங்களா? அது இல்ல. ஆனா, ரொம்ப முக்கியமா என்ன ஆச்சுன்னா, இந்த ஈரான் வார வந்து காரணம் காமிச்சு, இந்த அரப் ஷேக்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பில்லியன் அண்ட் பில்லியன்ஸ்ல வந்து அமெரிக்கன் பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்காங்க அவங்க பணத்த. அதாவது பொதுமக்களுக்கு ஈவனா பிரிச்சு குடுக்க வேண்டிய அந்த ஆயில் மணிய, அ அவங்க வந்து ஷேக் ஃபேமிலி, ஷேக் ரூலர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, அவ்வளோ பணத்தை எடுத்து பொதுமக்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பிச்சு பிச்சு போட்டுட்டு, மிச்ச பணத்தை எல்லாம் வந்து தான் சொந்த இதுக்காக அமெரிக்கன் பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த பணத்த அமெரிக்கன் பேங்க்ஸ் வந்து இப்போ எடுக்க அலோவ் பண்ண மாட்டேங்குது. பிரச்சனை வந்துருச்சா? அப்ப என்னன்னா, அமெரிக்கா வந்து அ அரபு நாட்டு மேல தன்னோட கரன்சிய இப்போதைக்கு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. "ஏய் ஒழுங்கா நான் சொல்றத கேளு, இல்லன்னா உன் பணத்த வந்து எடுக்க விட மாட்டேன்." அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான். ஷேக்ஸுக்கு வந்து செலவுக்கு வந்து இப்போதைக்கு சாப்பாட்டுக்கு, சோத்துக்கு போதும். ஆனா அவங்க பிளான் பண்றது, அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்னு நெனைக்கிறது, எதையுமே இப்ப பண்ண முடியல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சோகமான அல்லது ஒரு துன்பியல் நிகழ்ச்சி அப்படின்னம்னா நிகழ்வு அப்படின்னம்னா அரப் ஷேக்ஸுக்கு வயித்துல புளிய கரைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு அமெரிக்கா இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்களா? இது உண்மையிலே அவங்களுக்கு தேவதான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொன்னாலும், ஏன்னா இங்க இந்த மக்கள் இந்த நிலத்திலேருந்து வந்த பணத்த அமெரிக்கா வச்சுக்கிட்டு அவங்க ஜாலியா எல்லா வேலையும் பார்க்குறாங்க. எடுக்க முடியாதுய்யா இப்போதைக்கு. நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு உட்காருங்க. அப்படின்னு என்ன நடக்கும்? இவங்க கோவிச்சுக்கிட்டு போக முடியாது. ஏன்னா, கோவிச்சுட்டு போற அளவுக்கு இவங்களுக்கு திராணியும் கிடையாது. ஸோ, அ அரப் ஷேக்ஸ் எல்லாமே பயங்கர மோசமான ஒரு பிரஷர்ல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் முக்கியமா வந்து இன்னொன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அ அமெரிக்கா ஈரான்ல ஒரு பெரிய திருட்ட பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னோம். என்ன திருட்டு? அப்படின்னா, மழையை திருடியது. நம்ம வந்து கவிதை புத்தகத்துல தலைப்புல பார்த்திருப்போம். "மழையை திருடியவன்" அப்படின்னு ஒரு கவிதை புத்தகம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான். "மழையை திருடியவன்" அப்படின்னு. இதுக்கு அப்படியே அச்சு அசலா பொருந்தக்கூடிய வகையில நடந்துகிட்டது அமெரிக்கா. இப்ப மழைய எப்படி திருட முடியும்? இதுக்கு முன்னாடி வேற நானே வந்து சில காணொளிகள்ல பேசியிருக்கேன். ஆ யுஏஇ முக்கியமா யுஏஇ. அ ம யுஏஇல வந்து இது அபுதாபி அண்ட் துபாய் ரொம்ப முக்கியமா. அவங்க செலவு பண்ணி கிளவுட் சீடிங் பண்ணாங்க. அந்த மேகம் எல்லாம் பெரும்பாலும் அப்படியே கிராஸ் பண்ணி நீங்க வந்து மேலேருந்து உலகத்தோட அந்த அ குளோப் அத வந்து மேலேருந்து பார்த்தோம்னா, அந்த யுஏஇலேருந்து அப்படியே கிராஸ் பண்ணி சவுதி அரேபியா வழியே வரக்கூடிய அதாவது அரபிக்கடல், சவுதி அரேபியா, அப்புறம் யுஏஇ அப்படியே கிராஸ் பண்ணி பந்தர் அப்பாஸ் வழியா அப்படியே அங்கிட்டு ஈரானுக்குள்ள போக வேண்டிய மேகம். ஓகே. அந்த மேகத்த இங்க யுஏஇ வந்து சில்வர் அயோடைடு, இந்த சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லி இந்த கெமிக்கல் எல்லாம் போட்டு சோடியம் குளோரைடுனா சாதாரண உப்பு தான். அத வந்து மிக்ஸ் பண்ணி சில்வர் அயோடைடு அப்படிங்கிற கெமிக்கல் இதெல்லாம் போட்டு அங்க மேகத்துக்கு மேல ஃப்ளைட்டு அப்படியே தூவுச்சு அப்படின்னா, அங்க வந்து மேகம் வந்து மெதுவா அப்படியே கிராஸ் ஆயிட்டு இருக்கும்போது அது மேல தூவுன உடனே, அப்படியே வந்து ம நீராவியா இருக்கிறதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அ மழையா கீழ பொழிஞ்சிரும். அந்த மாரி 20 வருஷத்துக்கு மேல யுஏஇ மழைய வாங்கியிருக்கு. அதே மாரி சவுதி அரேபியாவும் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. அங்க வரக்கூடிய மேகமெல்லாம் இங்கே தடுத்தாச்சுன்னா, ஈரானுக்கு மேகம் இல்ல அப்படின்னு முன்னாடி பேசியிருக்கோம். இந்த விளைவுகள் வந்து கொஞ்சம் ஈரானுக்கு ஈரானோட வறட்சிக்கு எ அ இந்த யுஏஇ அண்ட் சவுதி அரேபியா பண்ண கொடுமை வந்து துரோகம் வந்து கொஞ்சம். ஆனா, அமெரிக்கா பண்ணது மிகப்பெரிய துரோகம் என்னன்னா, அவங்க வந்து இந்த வெதர் மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க மேல வந்து அந்த மேகம், காத்து அப்படின்னு சொல்லி இந்த அங்க வந்து ஒவ்வொரு ஏரியாலயும் ஒவ்வொரு சீசன்ல மழை பெய்யும். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு வெயில் நமக்கு வந்து கோடைன்னு எடுத்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல், மே. ஆ சவுதி அரேபியா, துபாய்க்கு வந்து ஜூலை, ஆகஸ்ட். அப்போ ஒவ்வொரு இடத்த பொறுத்து காலநிலை வந்து சில மாசங்கள் முன்ன பின்ன வரும், மாறும். அப்புறம் மழை பெய்யுற இடத்துல மழை பெய்யும். சில இடங்கள்ல நிறைய மழை பெய்யும். சிரபுஞ்சி மாரி இடங்கள்ல, சில இடங்கள்ல மழையே பெய்யாது. சவுதி அரேபியா, துபாய் மாரி இடங்கள்ல. ஆனா இப்பல்லாம் வந்து அதிகமா மழை பெய்யுது அப்படின்னா காரணம் செயற்கை மழை. சரி. இன்னொன்னு அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு பெரிய டோம் மாரி அவங்க இந்த மாரி ரேடார் கருவிகள் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ரேடார் கருவிகளும் அங்க யுஏஇல இருக்கட்டும், கத்தார்ல இருக்கட்டும், சவுதியில இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு பயங்கர ஜயன்ட்டா ஒரு மில்லியன் கணக்குல செலவு பண்ணி அங்க அந்த ரேடார் கருவி வைக்கிறாங்க. அந்த ரேடார் கருவிகள் ஆ இந்த இடத்துல திடீர்னு வைக்கிறதுக்கு என்ன காரணம்?
அப்படின்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டேட்டாஸ் வந்து வெளியே வருது. அந்த அது வெறும் ரேடார் கருவிகள் இல்ல. அது வந்து ஈரான்ல இந்த மழை மழை பெய்யக்கூடிய அந்த வானிலை இருக்கு இல்லையா? அது எல்லாமே வந்து கழிச்சு விடுற ஒரு முக்கியமான கருவி அப்படிங்கிறது. இப்போ போர் ஆரம்பிச்ச உடனே கரெக்ட்டா ஈரான் வந்து சொல்லி வச்ச மாரி, அந்த ஐஆர்ஜிசி அந்த அவங்களுடைய அ டீம் வந்து சொல்லி வச்ச மாரி, யுஏஇ, கத்தாரு, சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத்து எல்லா இடத்துலயும் ரேடார் கருவிகளா போட்டு போட்டு தாக்குனாய்ங்க. ஏன்னா ஒரு ரேடார் கருவியில என்ன சொன்னாங்கன்னா, 2,000,000, 3,000,000, 5,000,000, 1,000,000 அப்படின்னு டிஃபரெண்ட் ரேஞ்சில சொன்னாய்ங்க. ரேடார் கருவிகள்லாம் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குனாய்ங்க. ஸோ ரேடார் கருவிகள தாக்குனோனே என்னெல்லாம் நடந்துச்சு, இப்போ கடந்த ஒரு 50 நாள்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓமான்ல அதாவது மஸ்கட்டு, ருவி, சலாலா இந்த ஓமான். ஓமான்ல மழைப்பொழிவு அதிகமாயிருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஈராக் இருக்கு இல்லையா? ஈரான்ல மழை ஒரு பக்கம். ஈராக்கு. ஈராக்குக்கும் மழை இல்லாம வறட்சியா இருந்தது. காரணம் இது வந்து அ ம நம்ம வேணா எல்லை பிரிக்கலாம். ஆனா, வானே மேகம் வந்து எல்லை பிரிக்காது. அது பாட்டுக்கு கடந்து போறது தானே! மழை பெய்யுறது தானே! அப்போ ய ஈராக்ல வந்து அதிகமான மழை பொழிவும், இப்போ வந்து அதோட வெப்பநிலை இருக்கு இல்லையா? அது 5 டிகிரி வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ 2003ல இருந்து 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 67% மழைப்பொழிவ அமெரிக்கா கலைச்சு விட்டுருக்கு. திருடியிருக்கு. திருடிக்குன்னா மழைய திருடி வந்து அமெரிக்கா கொண்டு போகல. ஈரானுக்கு மழை பெய்யாம கலைச்சு விட்டுருக்கு. அப்ப மழை பெய்யாம அ வருமானம் இல்லாம, வசதி குறைஞ்சு, மக்கள் வயித்துல அடிச்சு, உணவு பஞ்சமாக்கி, இப்படி வந்த உடனே ரெஜிம் சேஞ்ச். உங்க தலைவர் இருக்கும்போது இப்படி ஆயிட்டு இருக்கு. நாங்க வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு ரெஜிம் சேஞ்ச் பண்றதுக்காக, இந்த மாரி டெக்னாலஜிய வச்சு மழைப்பொழிவ குறைச்சு, விவசாயம் பண்ண முடியாம அவங்க வந்து நெறைய டேம் கட்டி வச்சாங்க. டேம் எல்லாம் தண்ணி இல்லாம பயங்கர வறட்சி. முதல்ல சொன்னது வந்து இந்த மாரி அரபு நாடுகள்ல கிளவுட் சீடிங் பண்றாங்க அப்படின்னு. கிளவுட் சீடிங் ஒரு காரணமா இருந்தாலும், மேஜர் காரணம் வந்து இவங்க இந்த மாரி வெதர் மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது நடந்திருக்கு. அது அது ரொம்ப முக்கியமா, அ வேற என்னலாம் சொல்றாங்கன்னா, வியட்நாம்ல இருந்து தோத்து போய் வெளிய போனாங்க இல்லையா? அப்போ வியட்நாம்ல தோத்து போய் வெளிய போனதுக்கப்புறம், அங்க வந்து 30% வந்து அதிகமான மழை பொழிவு. யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கிற வரைக்கும் என்னமோது உலகத்துல என்னத்தையாவது உருண்டை இழுத்து இப்படியே பண்ணிட்டு, டெக்னாலஜி நம்ம கையில இருக்கு. அதாவது நம்ம கிளவுட் சீடிங் பண்ணி அதிகமான மழைய வர வைக்க முடியும்னா, நம்ம சில ஐட்டங்கள் செஞ்சு மழைய வந்து ஏன் கலைக்கக்கூடாது? அந்த நாட்டுக்கு போகாம. அப்போ ஒருவேளை நம்ம நாட்டுக்கும் ஏதாவது வந்து அ கலைச்சு விடணும் அப்படின்னா, ஸ்ரீலங்கால அவங்க வந்து அமெரிக்காவோட தளம் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? அது வந்து இப்போ இப்போ இன்னும் வைக்கலன்னு நெனைக்கிறேன். அங்க வச்சாங்கன்னா, அங்கேயும் வந்து ரேடார் கருவிகள வந்து ஏதாவது வச்சு இந்தியாவுக்கு மழைப்பொழிவு வராம குறைக்க வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா, நமக்கு வந்து இவ்வளோ மக்கள் தொகைக்கு மழை குறைஞ்சிச்சு, விவசாயம் இல்ல அப்படின்னா அவ்வளோதான். பெரிய அளவுக்கு வந்து பெரிய பாடா பட்டுருவோம். அமெரிக்கா என்ன வேணாலும் பண்ணுவாய்ங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியமான இது விஷயம். சரி. இப்ப வந்து அ அடுத்து ஒரு சொல்லப் போறது, நமக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு அசிங்கமான விஷயம். வேற வழி இல்ல சொல்லித்தான் ஆகணும். அ ட்ரம்ப் வந்து இந்தியாவ பத்தியும், சைனாவ பத்தியும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா முக்கியமா ஹெல் ஹோல் அப்புட்ன்னா, ஒரு நரகத்தின் நுழைவுவாயில். அவிங்க வர்றாய்ங்க, புள்ள பெத்துறாய்ங்க. இங்க வச்சு புள்ள பெத்துக்கிறாய்ங்க. இங்க வச்சு புள்ள பெத்தா உடனே அமெரிக்காவோட குடியுரிமை பெற்றுருது. அத பேஸ் பண்ணி இந்த புள்ளைக்கு கார்டியன் சொல்லி, அ 2 ஆம்பளையும், பொம்பளையும் அங்க வந்து உட்காந்துர்றாய்ங்க. இது வந்து இப்படியே வந்து பரவி நெறைய பரவி போயி, அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் கம்பெனி, இந்த கம்பெனி, அந்த இது இதுன்னு சொல்லி பயங்கரமா சொன்ன அதாவது ஒரு தரக்குறைவா ஒரு நாட்ட, ஒரு நாட்டோட இறையாண்மையோட ஈகோவ டச் பண்றத என்ன சொல்லணுமோ, அத்தனையும் வந்து அவ்வளோ கேவலமான வார்த்தையில இவரு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இத வந்து அ என்ன செய்ய போகுது இந்தியா? இதுவரைக்கும் நம்ம வாயே திறக்கல. இப்பயாவது ஒரு சூடு சொரண உணர்ச்சி வந்து என்னமாவது முடிவெடுக்க வேணாமா? ஹெல்ஹோல்ன்னு என்ன அர்த்தம்? அவ்வளோ கேவலமான வார்த்தையால இந்தியாவ வந்து சாட்டையடி அடிச்சிருக்கு அமெரிக்கா. நம்ம வந்து என்ன எந்த இதில குறைஞ்சுட்டோம்? டெக்னாலஜில குறைஞ்சுட்டோமா? அப்புறம் மேன் பவர்ல குறைஞ்சுட்டோமா? இல்ல அக்ரிகல்ச்சர்ல குறைஞ்சுட்டோமா? அல்லது கப்பல் படையில குறைஞ்சுட்டோமா? வான் படையில குறைஞ்சுட்டோமா? அல்லது சேட்டலைட் விடுறதுல குறைஞ்சுட்டோமா? நம்ம எல்லாத்தையும் நல்லா தான் இருக்கோம். ஆனா, தான் வந்து தொடர்ந்து இங்க இருக்கணும், ஆட்சி பண்ணணுங்கிறதுக்காக மதவாதத்தை தூண்டி விட்டு மக்களுக்கு நல்லாட்சி குடுக்காம கேவலமா இன்னைக்கு பாருங்க அங்க வந்து அ அமெரிக்காவோட வால் புடிச்சுக்கிட்டு. ஏன்னா, நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே எப்ஸ்டீன் ஃபைல் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பயம். அப்புறம் சுப்பிரமணிய சுவாமி வந்து அ அமித்ஷா பத்திலாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம இதுல சொல்ல முடியாது. அத வந்து நீங்க காணொளியில பாருங்க. அவ்வளோ கேவலமா, அவ்வளோ ஓப்பன் டாக்கா அப்படி சொல்லியிருக்காரு.
ஸோ அமெரிக்கா இந்தியாவை பத்தி ஏற்கனவே கேவலமா தான் நடத்துது. இன்னும் கேவலமா நடத்தும். இப்பவாவது நம்ம வாய திறக்கிறாரா அப்படின்னு பார்ப்போம். சரி. இப்போ வந்து தமிழ்நாட்டுல நேத்து தேர்தல் முடிஞ்சிருச்சு. சிறப்பா முடிஞ்சிருச்சு. பெரிய அளவுக்கு சலசலப்பு இல்லாம, இது இல்லாம ரொம்ப நீட்டா. காரணம் சலசலப்பு தமிழ்நாட்டுல வராது. என்னன்னா 2 கட்சிகள் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா, ஃபைட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நீயா நானான்னு பிரச்சனை வரும். அப்போ வந்து இப்ப ஜாஸ்தி இருக்கும். இப்ப எப்படின்னா, அந்த மாரி இல்ல. சரி இவன் பெருசா போகாது. இந்த கட்சி இல்ல, அந்த கட்சி ஒரு மாரி கலகலத்து போய் கிடந்துச்சா, திருவண்ணாமலையில ஒரு இடத்துல அ ஒரு சின்ன அசம்பாவிதம். அத தவிர ஒரே ஒரு பூத்ல அசம்பாவிதம். அது தவிர மத்த எதுவுமே பெருசா வந்து ரெக்கார்ட் ஆகல. ஸோ சிறப்பா முடிஞ்சிருச்சு. அப்ப அடுத்து இப்ப நேத்து வந்து பாதி அ சம் பெர்சன்டேஜ் வந்து இங்க வெஸ்ட் பெங்கால்ல முடிச்சுட்டு, மிச்சம் வந்து அடுத்து எலக்ஷன் இருக்கு. அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து இந்திய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய பரிசு குடுக்க போகுது. அது என்ன பரிசு தெரியுமா? நம்முடைய பெட்ரோல் விலை ரூ. 25லிருந்து ரூ. 28 வரைக்கும் உயரப் போகிறது. இப்போ ரூ. 101 வாங்குனோம்னா, இனி ரூ. 125, ரூ. 130 பெட்ரோல் வாங்கப் போகிறோம். அப்படிங்கிற தகவலோட இன்னைக்கு செய்திய வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்து செய்திகள் அப்டேட் பார்ப்போம். நன்றி.